வடமாநிலங்களில் இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் வடமாநிலத்தவர்கள் இன்று தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவையில் நடைபெற்று வரும் கொண்டாட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் நேசராஜ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். நேசராஜ், கோவையில் எந்தெந்த பகுதிகளில் இன்று தீபாவளி கொண்டாடப்படுகிறது? வடமாநிலத்தவர்கள் என்ன மாதிரி தீபாவளியை கொண்டாடுகிறார்கள்? கோவையில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் இங்கு வசித்து வர்றாங்க. இவங்க இன்று தீபாவளியை கொண்டாடிட்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த தீபாவளி தினத்தன்று பட்டாசுகளை வெடிக்காமல் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் எங்களுடைய தீபாவளி அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதே போல இந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அவர்கள் செய்யும் தொழில் உள்ள பொருட்களை வைத்து பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்போது நம்மிடையே சர்மிளா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். மேடம், இந்த தீபாவளி எப்படி பாக்குறீங்க? நல்லா பாக்கு. आमगे स्वामी जैन स्वामी ಎಲ್ಲ ಮಾರ್ಕ್ಸ್ போறீங்களா? அப்பல பட்டாசு எல்லாம் விட்டு மாட்டே நே பூஜை எல்லாம் பண்ணிட்டு கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த தீபாவளி நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம தீபாவளிக்கு இந்த டைம் பட்டாசு எல்லாம் வெடிக்க மாட்டோம். அண்ட் நம்ம 24 தீர்த்தங்கர் இன்னைக்கு மோக்ஸ் போயிருக்கா, அதனால விளையாடுறோம். அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம கிஃப்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். அந்த மாதிரி நம்ம தீபாவளி விளையாட்டு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. குறிப்பாக இங்குள்ள மக்கள் அனைவரும் அந்த இனிப்புகளை அருகில் உள்ள உறவினர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். நேசராஜ், வடமாநிலத்தவருடைய தீபாவளி பண்டிகை பற்றி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. வடமாநிலத்தவர்களுடைய கொண்டாடக்கூடிய அந்த தீபாவளிக்கும் தந்தி டிவியினுடைய வாழ்த்துக்கள்.